வாழ்க்கை என்பது என்ன? சுகமானது. உலக வாழ்க்கை சுகம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லாட்டினா நம்மளாம் உலகத்தில் இருக்கோமா? அவ்வளோ சுகம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன குறைபாடு. என்ன குறைபாடுன்னா எந்த சுகமும் நிலைச்சிருக்க மாட்டேன். அதுதான் குறைபாடு. சுகம் நிலையா இருந்தாலும் இங்கே இருந்துடலாம், எங்கேயும் போக வேண்டாம். சுகம் இருக்கிறது, அது நிலையாக இல்லை. நிலையாக இல்லை. வீடு என்ற சொல்லி அருமையான சொல்லுங்கம்மா. எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய இடம் தான் வீடு. நீங்க வீடே துன்பமா இருக்கு. பற்று அறணும். பற்று அற்றாச்சுன்னா கடமையா இருக்கக்கூடாது. கடமையை செய்யணும், ஆனா பற்ற மட்டும் இருக்கணும். வீடு சுகமா இருக்கும். என்ன சொல்றாருன்னா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது இது பொய் என்று சொல்லுகிறார். நமக்கும் வழக்கமாக ஒரு கருத்து இருக்கிறது. பொய்னா இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு இருக்கிறோம். அது அல்ல கருத்து. பொய் என்ற சொல்லுக்கு நிலையற்றது என்றுதான். ஏன் நீங்க வச்சுட்ட அப்படின்னு இவர் சிந்திக்கிறார். தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அந்த வகையில ஒரு கருத்தை சொல்லுகிறார். விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். அப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா செடி கொடி மரத்துல தொடங்கி மற்ற உயிரினங்கள், நம்ம பலமுறை சொன்ன ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, ஆறறிவு வரையில் எந்த ஒரு உருவத்தை பெற வேண்டும் என்றாலும் அது அதற்கு ஒரு விதை வேண்டும். விதை இல்லாமல்லாம் ஒரு உருவத்தை உருவாக்க முடியாது. நம்ம வேளாண்மையை சார்ந்தவர்கள், உழவாண்மையை சார்ந்த நம்முடைய முன்னோர்கள் அறுவடை முடிந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க? அடுத்த ஆண்டுக்கு விதைப்பதற்குரிய நெல்லை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. விதை இல்லாமல் பயிர் இல்லை. அதுபோல இந்த உலகம் பொய். இந்த உலக வாழ்க்கை பொய் வாழ்க்கை, அது நிலையற்ற வாழ்க்கை. இந்த உலகம் என்கின்ற நிலையற்ற ஒரு பொருள், உலக வாழ்க்கை என்ற நிலையற்ற ஒரு இன்பம், இதெல்லாம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அதற்குரிய விதையாக என்னை நீ வைத்து விட்டாயா என்று கேட்க. பிச்சுக்கேடுல விதை அழிவு என்ற ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்காக இங்கு என்னை வைத்தாய், அதாவது என்னை இங்கேயே இருந்து சொல்லிவிட்டாய் என்று இவர் கருதிக்கொள்ள. அது உண்மை அல்ல, ஆனாலும் அப்படி சொல்லுகிறார். என்ன காரணம் என்றால், எந்த ஒரு ஆன்மாவும் தான் பெற்ற ஒன்றை இழக்கின்ற பொழுது இப்படித்தான் கருதும். அப்படித்தான் மணிவாசகனை சொல்கிறார். அடுத்த வரி ரொம்ப அற்புதமான கருத்தினை உடையது. இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். எவ்வளவு கருத்தில் உள்ள இருக்குன்னு பார்க்கணும். இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதுக்குரிய ஒரே கருவி நம்முடைய உடம்புதான், வேற எதுவும் கிடையாது. நம்முடைய உடம்புதான் கருவி. அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்தை சொல்றேன். நாம ஒரு பொருளை நம்முடைய உடைமையாக ஆக்கிக் கொள்கிறோம், அல்லது அந்த பொருளை அனுபவிப்பதற்குரிய உரிமையை பெறுகிறோம். ஒன்னு உடைமையாக்குறோம், இல்ல அனுபவிப்பதற்குரிய உரிமையை பெறுகிறோம். எப்படி? அதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? ஒரு பொருள், நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு நிலம், அதுக்கு அடிப்படை என்ன? ஆசை. ஆசை எங்கே விழும்? மனத்துல. இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. ஆனால் ஆசை எழுவதற்கு எழுதாது. அப்படி ஒரு கேள்வி கேட்கணும். கேட்டீங்கன்னா பல உண்மைகள் தெரியும். உயிருக்கு ஒரு இயல்பு உண்டு. அந்த இயல்புக்கு என்ன பெயர் என்றால் இச்சை என்று பெயர். உயிர் என்றாலே இச்சை உடையது என்பதுதான் கருத்து. இச்சையை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் ஒரு பொருள் நமக்கு உடைமையாகும், அல்லது அனுபவிப்பதற்குரிய உரிமையை பெற முடியும்.
இச்சையை வெளிப்படுத்தணும். அப்ப இறைவனை அடையணும்னா ஆசை விடும். இறைவன் மீது இச்சை செலுத்தணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க உலகப் பொருளில் ஒன்றை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய இச்சையை உடம்புல இருக்கக்கூடிய மனம் என்ற கருவியின் வாயிலாக வெளிப்படுத்தணும், அப்பதான் அது கிடைக்கும். இறைவனை அடையணும்னா இச்சையை அவன் மீது செலுத்தணும். இந்த வேறுபாடு நுட்பமான வேறுபாடு, ரொம்ப நுட்பமான வேறுபாடு. உலகத்தில் உள்ள எந்த பொருளை பெறுவதாக இருந்தாலும் நம்முடைய இச்சையை, அது உயிரின் இயல்பாகிய இச்சையை உடம்புல உள்ள மனம் என்ற கருவியின் வாயிலாக வெளிப்படுத்தணும். அதைத்தான் ஆசைகள். இப்ப இறைவனை அடையணும்னா மனத்தின் வாயிலாக அடைய முடியாது. என்ன காரணம்? மனம் நிலையற்றது, உடம்பே நிலையற்றது, உடம்புல உள்ள இருக்கக்கூடிய மனம் நிலையற்றது. பெருமான் நிலையானவன். நிலையான ஒருவனை நிலையற்ற மனத்தை கொண்டு நம்ம பெற முடியுமா? முடியாது. அப்ப எப்படி இறைவனை அடைவது என்றால், இந்த மனத்தையும் கடந்து நம்முடைய இச்சையை நேரடியாக செலுத்தணும். உடம்பு இருக்கும், உடம்புல மனம் முதலான கருவியெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உயிர் அவற்றோடு தொடர்பின்றி இருக்கும். அவற்றோடு தொடர்பு இல்லாத நிலையில அந்த இச்சையை நேரடியாக இறைவனிடத்தில் செலுத்தும்.